உங்கள் வீட்டில் யாருக்காவது தீராத வியாதி, குணமே ஆகலை, எத்தனையோ இடத்துக்கு போயிட்டோம் ஆனாலும் சரி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்களேன். ஒரே நாளில் கூட, அதாவது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்க, வந்த அடுத்த நாளே கூட உங்களுடைய வியாதி குணமாகலாம். இது நிஜங்க, நடந்த சம்பவம். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. நடந்தவங்க, அதாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு இது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தது, எங்கள் வீட்டில் இப்படி குணமாகாமல் இருந்த வியாதி குணமாச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூரில் தான் இந்த கோவில் இருக்குது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, 59வது திவ்ய தேசமாக சொல்லப்படுது. இந்த கோவில் இன்றைக்கி நேற்று வந்த கோவில் இல்லை, 100 ஆண்டு 200 ஆண்டு இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில் இல்லை, 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு புராணங்கள் தெரிவிக்குது. இந்த கோவிலில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் மூலவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைத்திய வீரராகவ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைத்திய வீரராகவ பெருமாள் இருக்கிறாரு. தாயாரோட திருநாமம் கனகவல்லி அப்படிம்பாங்க. அரக்கர்களை வதம் செய்ததால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வீரராகவ பெருமாள் அப்படின்னும், ராமலிங்க அடிகளாரோட வயிற்று வலியை போக்கியதால் வைத்திய வீரராகவர் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. கருவறையில் பார்த்தீங்கன்னா நல்ல 15 அடி நீளத்துக்கு 5 அடி உயரத்தில் வீரராகவ பெருமாள் தனது வலது கரத்தால் சாலிஹோத்திர முனிவர் சிரசில், அதாவது தலையில் கை வச்சுக்கிட்டு நாபிக் கமலத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு வேத உபதேசம் செய்தபடி அப்படியே சயன கோலத்தில் அழகாக காட்சி தர்றாரு. இந்த தலத்தில் அமாவாசை தினம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது. அதுவும் தை அமாவாசை நாளில் நீராடி பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்கும், புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போனால் தீராத வியாதியும் தீரும்னு சொன்னேன்ல, அதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டுக்காரவங்க, அதாவது நெய்பரோட பொண்ணுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா முகத்தில் அங்கங்கே அப்படியே ஒரு மரு மாதிரி வந்துச்சு. அப்புறம் உடம்புலையும் பார்த்திங்கன்னா மரு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெருசாகவே இருந்தது. ஒரு 10-15 மரு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் எத்தனையோ டாக்டர்கிட்டலாம் போனாங்க, நிறைய வைத்தியம் செஞ்சாங்க, ஆயுர்வேதிக் அது இதுன்னு நிறைய செஞ்சாங்க. சில மாதங்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு, ஆனால் அது சரி வரலை. அந்த பொண்ணுக்கு வயது 23, வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்படி வந்ததுனால அந்த பெண்ணுக்கு திருமணமும் தள்ளி போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வீரராகவ பெருமாள் கோவிலை சொல்லி இந்த கோவிலுக்கு போய் வெல்லம் வாங்கி குளத்தில் கரைச்சி விட்டுட்டு வாங்க, சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை உடனே செஞ்சுருக்காங்க. அப்போ வீட்டுக்கு ஓரிரண்டு நாட்கள்லையே பார்த்திங்கன்னா அந்த மரு உடனே உதிர ஆரம்பிச்சிருக்கு. இது தெய்வத்தோட அருள் தான். அதனால் இந்த கோவிலுக்கு போய் வெள்ளத்தை அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் கரைச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது தீரும். அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு சாத்தின வேஷ்டி வெளியில் விற்கும். அதை வாங்கிட்டு உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க தலைக்கடியில் இல்லை அவங்க உடம்பு மேலே போத்தி விட்டாலும் நல்ல சீக்கிரம் அவங்க நோயிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கிருதப நாஷினி அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா நோய்கள் நீங்கும். அதுவும் 3 அமாவாசைகளுக்கு பெருமாள் கிட்ட தொடர்ந்து இது போல் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல மரு கட்டி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த தீர்த்த குளத்தில் பால் வெல்லம் இதை சேர்ப்பது வழக்கம்னு சொல்கிறாங்க. அதனால் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நாமளும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த வைத்திய வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்வோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.